தமிழுக்கு முதல் வணக்கம். தேசிய தினம் என்றாலே எப்பொழுதும் சத்தமும் யுத்தமும் இரத்தமும் தானா? இன்று ஒரு புதிய முயற்சியை பார்ப்போமா? உங்கள் அனைவரின் செவிகளையும் எனக்கு இரவலாக நான் கேட்டு வாங்கிக் கொள்கின்றேன். வயது முதிர்ந்த பின்னும் தன்னவரிடமுள்ள வெள்ளி முடியை கூட தங்க முடியாக எண்ணும் ஒரு அருமையான காதல் கவிதை. அது போன்று இதுவும் கண்டம் கடந்த ஒருவனின் தன் தேசத்தின் மீதான பாசத்தை ஒரு காதல் கவிதையாக பார்ப்போமா? வாருங்கள் கேட்போம். தலைப்போ காதலியாக என் நேசமுள்ள என் தேசம், என் நேசமுள்ள என் தேசமே, என் நேசமுள்ள என் தேசமே. கண்டம் பல கண்டேன், ஆனால் உன்னை போல் கண்டதில்லை. கண்டம் பல கண்டேன், ஆனால் உன்னை போல் கண்டதில்லை. கடல் கடந்தேன், ஏனோ என் தாய் வீட்டின் மீதான நேசமும் தாய் நாட்டின் மீதான பாசமும் இன்றளவும் குறையவில்லை, இன்றளவும் குறையவில்லை. என் அன்புள்ள தேசமே, என் ஆருயிரான தேசமே, என் அன்புள்ள தேசமே, என் ஆருயிரான தேசமே. வானம் வியந்ததடி உன் மூவர்ணம் பார்த்து, வானம் வியந்ததடி உன் மூவர்ணம் பார்த்து. வானில் உன் வண்ணமும் திருமுனையில் உன் சின்னமும் இன்னும் என் மனதில் சின்னஞ்சிறு நினைவாய் நீங்கவில்லை, சின்னஞ்சிறு நினைவாய் நீங்கவில்லை. என் நேசமுள்ள என் தேசமே, என் நேசமுள்ள என் தேசமே. வருடந்தோறும் 2 முறை பள்ளியில் உனக்காக உனது நாளில் பேசினேன், பள்ளியில் உனக்காக உனது நாளில் பேசினேன். இன்னும் என் நெஞ்சில் நீயும் நினைவுகளும் நீங்கவில்லை, நீயும் நினைவுகளும் நீங்கவில்லை. அன்று என் அன்புள்ள ஆசிரியை என்னை மறவாமல் உனக்காக என்னுடன் இனிப்பையும் உன்னையும் கொடுத்து வழி அனுப்பியது. இன்னும் என் நெஞ்சில் நீயும் நினைவுகளும் நீங்கவில்லை, நீயும் நினைவுகளும் நீங்கவில்லை. என் நேசமுள்ள என் தேசமே, என் நேசமுள்ள என் தேசமே. உனக்காக சிந்திய ரத்தம் கொஞ்சமா நெஞ்சமா, உனக்காக சிந்திய ரத்தம் கொஞ்சமா நெஞ்சமா. நெஞ்சில் ஈரமில்லை அந்த வெள்ளைக்காரனுக்கு, அந்த வெள்ளைக்காரனுக்கு. ஆமாம், உன்னுடன் இருந்த காதல் காவியமாக வேண்டும் என்றால் அது ஒரு சிறிய காகிதத்தில் கவிதையாக முடியும் என்றோ? முடியவில்லை, முடியவில்லை. என் அன்புள்ள தேசமே, என் அன்புள்ள தேசமே, என் நேசமுள்ள என் பாசமான தேசமே. உனக்காக நேசமுடன் இயற்றியது உன் அன்புள்ள காதலன் ஸ்வர்ணவல்லி சிவசேகரன். படிப்பது 11ஆம் வகுப்பு அழகப்பா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. நன்றி. வருவேன் பாரதமே, உனக்காக உன்னுடன் வாழ்வேன். நன்றி.